beta square and alpha cube plus beta cube. அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸ்பிரஷன் alpha minus beta. இந்த synthetic expression in terms of sum of zeros and product of zeros எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த alpha minus beta கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம lower classல படிச்ச alpha minus beta the whole square formula என்னன்னு பார்க்கலாம். இப்போ alpha square plus beta square minus 2 alpha beta. ஓகே, இப்போ alpha square plus beta square கான எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு நீங்க இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா previous வீடியோல இத alpha square plus beta square எப்படி sum and product எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொல்லி நான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்க அதுல இருந்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ alpha square plus beta square alpha plus beta the whole square minus 2 alpha beta already இங்க ஒரு minus 2 alpha beta இருக்கு. இது alpha plus beta the whole square minus 4 alpha beta. இது இதோட வேல்யூ alpha minus beta whole square ஓட expression in terms of sum and product ங்கிறது இந்த வேல்யூ. பட் நமக்கு தேவையானது alpha minus beta. அப்ப என்ன பண்ணலாம், square root on both sides. அப்ப என்ன ஆகும், alpha minus beta will be equal to square root of alpha plus beta the whole square minus 4 alpha beta. அப்போ alpha minus beta வை ஒண்ணு நீங்க டைரக்ட்டா இந்த ஃபார்முலாவை என்னால மெமரைஸ் பண்ணிக்க முடியும்னா மெமரைஸ் பண்ணி நீங்க இத வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இவ்ளோ நிறைய ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ற மாதிரி தேவையில்லை அப்படினா நம்ம அந்த சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி லோவர் கிளாஸ்ல நீங்க படிச்சதை வச்சு at the time of solving this sum நீங்க எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஆகும் கடகட போட்டுட்டு இத டிவைட் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம்.